அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் குறையே இல்லாத மனிதர்களும் கிடையாது, அதே நேரத்தில் நிறைய இல்லாத மனிதர்களும் கிடையாது. குறையும் நிறையும் உள்ளவர்கள் தான் மனிதர்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த நிறைகளை வைத்து குறையை சமன் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் செலுத்த வேண்டுமே தவிர, யாரோ ஒரு நபர் நம்மளை பார்த்து குறை சொல்லிட்டாங்கிறதுக்காண்டி அதை மனசில் நினைத்து கொண்டு நம்ம துன்பத்துக்கு ஆளாகிறது என்பது நம்மளுடைய இயலாமை என்பதை பல ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு சொல்லியும் தர்றாங்க. அந்த அடிப்படையில் ஜாமியு திர்மிதியில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் சின்ன ஒரு பிரச்சனை. அதில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, உங்களை விட நாங்கள் தான் சிறந்தவங்க என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வார்த்தைகள் முற்றிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஃபியா அன்னை அவர்கள் சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டாங்க. சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க, நீ அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானம்மா, என்னுடைய தந்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்றும் என்னுடைய பெரிய தந்தை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றும் என்னுடைய கணவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்ல வேண்டியதானே, உங்களை விட நான் தான் சிறந்தவன் என்று சொல்ல வேண்டியதானே என்று சொன்னார்களாம். ஆக நிறைய வைத்து குறையை மறைக்க வேண்டும்.